வணக்கம் மக்களே, இந்த வீடியோல ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ். எப்பவும் எனக்கு ஒரு வியப்பான இயக்குனர்ல இவரும் ஒருத்தர். சினிமால ஜானர் ஷிஃப்டிங்னு ஒரு டேர்ம் இருக்கு. அதுக்கு ஒரு கரெக்டான எடுத்துக்காட்டு தான் ஜிகர்தண்டா பாகம் 1. அந்த படத்தோடைய முதல் பாகம் முழுக்கவே ஒரு ரூத்லெஸ்ஸான கேங்ஸ்டர் படமா இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப் அப்படியே டோட்டலா சேஞ்ச் பண்ணி அதே ரூத்லெஸ் கேங்ஸ்டரை வச்சு ஒரு டார்க் ஹியூமர் படமா கொடுத்திருப்பாரு. அதை ரசிக்கிற மாதிரி வச்சதான் அந்த படத்துடைய சிறப்பே. அதே டைட்டில் டபுள் எக்ஸா வந்திருக்கு. எதிர்பார்த்து போனது ஒண்ணு, ஆனா அங்க தியேட்டர்ல படமா அவங்க காமிச்சது வேற ஒண்ணா இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆட்சி நண்பா சினிமாவை பார்த்து அழுது. ஆனா இந்த படத்துடைய இரண்டாம் பாகம் இருக்கே, என்ன பல இடங்கள்ல நெகிழ வச்சிருக்கு, அழ வச்சிருக்கு. கலையை நீ தேர்ந்தெடுக்கலப்பா, கலை தான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கு. இந்த கோட்ல தான் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸே தொடங்குது. இப்போ ஒரு கதை இருக்கு. அந்த கதை கலை வடிவத்தோடைய உச்சமா இருக்கக்கூடிய சினிமாவா ஏன் மாறணும்? இந்த நோக்கம் இருக்குல்ல, அது அந்த கதையோட கண்ணுக்கே தெரியாத உயிரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஏன் அந்த கலைஞனுக்கு கூட அதை பற்றி தெரியாது. ஆனா அதை தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் தான் அவனை இழுத்துட்டு போதுன்ற அந்த உணர்வு அவனுக்கு ஏற்பட்டாலே போதும், அந்த கதையோட உயிரை அவன் கண்டுபிடிச்சிருவான். அப்படிப்பட்ட கலைஞர்களின் கதை தான் இந்த ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ். கலை, இயற்கை, மனிதர்கள் இந்த 3 பேரும் ஒரு கோட்டு கீழே ஒன்ன சார்ந்து ஒண்ணு இயங்கிக்கிட்டு இருக்கு. இதுல இயற்கை மனிதர்களை காக்கும், இயக்கும். ஆனா இந்த மனித பதர்கள் மட்டும் என்ன பண்ணுவானுங்கன்னா, இயற்கைக்கு எதிரா சில விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. இது யாரை பாதிக்கணும்? இயற்கையோடு வாழும் குடிகளும் உயிர்களும் தான் இதுல நசுக்கி அழிக்கப்படுவார்கள். இதுதான் இந்த கதையோட உயிர்ன்றத இந்த படத்துல வரக்கூடிய முக்கிய கதாபாத்திரங்களான ஆலியஸ் சீசர் அண்ட் ரேதாஸ் இவங்க 2 பேரும் உணர்ற தருணம் தான் இந்த படத்தோடைய பீக் பாயிண்டேங்க. தமிழ் சினிமாவின் முதல் கருப்பு ஹீரோ ஆகணும்ன்ற ஒருவித ஈகோ உணர்வோட படம் நடிக்கிறதுக்காக வர்றவன் தான் ஆலியஸ் சீசர். அதே சீசரால வாழ்க்கை இழந்த ரேதாஸ் அவனை கொல்லணும்னு முடிவு பண்றான். அதுக்கு அவன் சினிமாவை பயன்படுத்திக்கிறான். ஆனா உண்மை என்னன்னா, இவங்க 2 பேரையுமே சினிமா தான் பயன்படுத்திக்க போகுது. வில்லாதி வில்லன்னு இங்க ஒருத்தரும் கிடையாது. ரூத்லெஸ்ஸான கொடூரம் நிறைந்த ஒரு வில்லன்னா அது சீசர் மட்டும்தான் முதல்ல ரேதாஸ் நினைக்கிறான். அவனையும் தாண்டி வில்லாதி வில்லனா ஒருத்தன் இருக்கான். அவனுடைய பேர் ஷட்டானின்னு ரேதாஸ்க்கு தெரிய வருது. அவனை வச்சு சீசரை கொல்லணும்னு இவன் பிளான் பண்றான். ஆனா அவனையே சீசர் வீழ்த்திடுறான். இந்த தருணத்தில் தான் இவங்களுக்கு யார் வில்லன்ற கேள்வி எழுது. ஒரு தனி நபரா, இல்ல ஒரு அரசாங்கமா, இல்ல ஒரு கட்டமைப்பா? இந்த கேள்வி எல்லாம் இயற்கையும் சூழலும் தான் ரேதாஸ்க்கும் சீசருக்கும் உணர்த்துது. இந்த படம் பார்த்துட்டு இருக்கும் போதே எனக்குள்ள எழுந்த கேள்வியில ஒண்ணு, கார்த்திக் சுப்ராஜ் எனும் கலைஞனுக்குள்ள இத்தனை ஆண்டுகள் தமிழ் மக்களை ஆட்சி செஞ்ச ஆட்சியாளர்கள் மீது எந்த அளவுக்கு கோவம் இருந்திருக்கணும்னு தெளிவா தெரிஞ்சிச்சு. இந்த படத்துல வர ஷட்டானி கதாபாத்திரம் சந்தன கடத்தல வீரப்பனை தான் குறிக்குதுன்னு நான் சொல்லிதான் தெரிஞ்சுக்கணும்னு இல்ல, அவர் எந்த அளவுக்கு இந்த இயற்கை வளங்களை சுரண்டி இருக்காரு, தந்தத்துக்காக எத்தனையோ யானைகளை கொண்டு குவிச்சிருக்காரு. அவரை பிடிக்கிறதுன்ற பேர்ல போலீஸ் அத்துமீறல்கள், எத்தனையோ அப்பாவி பொதுமக்கள் பல சித்திரவதைக்குள்ளாகி இருக்காங்க. இப்படி அவரை சுத்தி நமக்கு தெரிஞ்ச இவ்வளவு அலிகேஷன்ஸ் இருந்தாலும் இன்னமும் அவரை ஏதோ ராபின்ஹுட் ரேஞ்சுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா நல்ல வேலை, இந்த படத்துல அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு குளோரிபிகேஷனோ இல்ல ஒரு ஹீரோயிசமும் இல்லாம அவருடைய இன்னொரு முகத்தை தெளிவா காமிச்சிட்டாங்க. அதுலயும் குறிப்பா அப்ப இருந்த தமிழக அரசாங்கம் வீரப்பனை எப்படி பகடக்காயா பயன்படுத்தது எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிருக்காரு. இப்போ அடுத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ட் புரட்சி தலைவி ஜெயலலிதா தமிழக அரசியலையே புரட்டி போட்ட 2 ஜாம்பவான்கள். 2 பேருடைய ஆட்சி காலன்றது வெவ்வேறா இருந்தாலும் இந்த படத்துல அவங்களுடைய டைம்ல என்ன ஒன்னா காமிச்சிருக்காங்க பாருங்க. இதுதான் இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே பிரில்லியன்ஸாவே நான் பாக்குறேன். ஏழை தோழன், மீனவ நண்பன், ஏழைகளின் காவலனா வலம் வந்த எம்ஜிஆர் மீது பெருசா நம்ம எந்த ஒரு விமர்சனமும் பார்த்துக்க மாட்டோம். ஆனா இந்த டபுள் எக்ஸ் மூலமாக தன்னுடைய அரசியல் சுயலாபத்திற்காக தன்னுடைய ரசிகர்களை எப்படியெல்லாம் பயன்படுத்திருக்கிறாருன்னு தெளிவா தெரிகிறது. அதுக்குன்னு அவருடைய ஆட்சியில எந்த ஒரு நலத்திட்டங்களையும் அவர் கொண்டு வரல நான் இங்க சொல்ல வரல. மக்களுக்கு உத்தமனா தெரிஞ்ச அவரும் நிஜ வாழ்க்கையில மக்களுக்கு எதிராக சில வேலைகளையும் அவர் பார்த்திருக்காருன்னு தான் இந்த படம் மூலியமா நமக்கு தெரிய வருது. அடுத்து இந்த படத்துடைய பெண் முதலமைச்சர் கதாபாத்திரம். இவங்களை யார் குறிக்கிறாங்கன்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அடுத்தடுத்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு நீங்களே கணிச்சிடலாம். தனக்கு கீழே இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் செருப்பால அடிக்கிறது. அண்ட் இந்த படத்துல ஒரு முக்கியமான காட்சியில செங்கோல் பிடிக்கிற மாதிரியான ஒரு புகைப்படம். சட்டானியை சீசர் புடிச்சிட்டு வந்து போலீஸ் கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் இதே பெண் சிஎம் பேசக்கூடிய வசனம். இவனை பிடிக்க எங்களுக்கு தெரியாதா? இவன் பேரை வச்சுதான் இந்த ஊர் மக்கள் எல்லாம் அடிச்சு விரட்டி விட்டுட்டு இருந்த இந்த மலையை பேரம் பேசிதான் சென்ட்ரல்ல போஸ்டிங் வாங்குற அளவுக்கு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். இப்படி இந்த பெண் முதலமைச்சர் சொல்லக்கூடிய இந்த வசனம் தான் 3 ஸ்டேட் போலீஸாலே தனி மனிதனா இருந்த வீரப்பனை பிடிக்க பல வருஷம் கஷ்டப்பட்டாங்களாம். இது எப்படி திமிங்கலம் நமக்குள்ள எழக்கூடிய கேள்விக்கு பதில் தான்
இந்த வசனமே அவங்களுடைய அரசியல் சுயலாபத்துக்காக சட்டானி என்கிற வீரப்பனை பயன்படுத்தியிருக்காங்க. அவனுடைய தேவை முடிஞ்சதும் அவனை கிள்ளி எரிஞ்சிருக்காங்க. இதுதான் வீரப்பனுடைய முடிவு. இதுல பாதிக்கப்பட்டது என்னவோ மண் சார்ந்த அப்பாவி பொதுமக்கள் மட்டும்தான். இதுக்கு ஆதாரமா அந்த அம்மாவுடைய ஆட்சியில கரும்புள்ளே இருக்கிறது இன்னமும் அந்த வாட்சாத்தி கொடூர சம்பவம் மட்டும்தான். 31 ஆண்டுகள் கழிச்சு சமீபத்துல தான் கோர்ட் மூலியமா அந்த மக்களுக்கு நீதி கிடைச்சிருக்கு. சரி, இப்ப இந்த படத்துக்கு வருவோம். இந்த படத்துடைய இறுதி காட்சியில மொத்த மலைவாழ் மக்களையும் அடிச்சு வீழ்த்துறதுக்காக ஒரு படையே திரண்டு வந்துகிட்டு இருக்கு. அந்த பழங்குடி மக்கள் அந்த மலையை விட்டு இறங்கிருக்கவும் மாட்டாங்க, ஓடி ஒளிஞ்சிருக்கவும் மாட்டாங்க. ஏன்னா சரித்திரத்தை புரட்டி பாத்தீங்கன்னா இதே மாதிரி பல சம்பவங்கள் இந்த உலகம் முழுக்க நடந்திருக்கு. அப்ப அந்த மக்கள் உயிரை காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக சொந்த மண்ணை விட்டு ஓடினவங்களால திரும்ப வர முடியாமலே போயிருக்கு. நம்ம வாழ்ந்த நம்ம நிலத்தை விடுறதுன்றது நம்மளுடைய மொத்த அடையாளத்தையே விடுறதுக்கு சமம். புரிஞ்சுக்கிட்ட அந்த பழங்குடி மக்கள் அடிச்சு வீழ்த்தப்பட்டாலும் அதே மண்ணிலே தான் வீழணும்ன்ற ஒரு முடிவுக்கு தள்ளப்படுறாங்க. ஆனா அவங்களுக்கு இழைக்கக்கூடிய அந்த அநீதியை வெளி உலகத்துக்கு தெரிவிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்க எடுத்த ஆயுதம் தான் கேமரா. ஒரு பக்கம் வந்த அந்த மொத்த படையும் அந்த அப்பாவி மக்களை சுட்டு வீழ்த்திக்கிட்டு இருப்பாங்க. பின்னாடி இருந்து கேமரா வாயிலாக ரேதாஸ் படம் பிடிச்சுக்கிட்டு இருப்பாரு. இந்த காட்சியை பார்க்கும்போது பேரலா எனக்கு தோணுன இன்னொரு விஷயம், 2009 மே மாதம் ஈழத்துல நடந்த இறுதி போர். லட்சக்கணக்கான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள். சப்போஸ் இந்த படத்துல வர ரேதாஸ் மாதிரி யாராவது ஒரு நபர் கேமராவும் கையுமா இருந்திருந்தால் அந்த மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் மொத்தமும் இந்த உலகம் முழுக்க தெரிஞ்சிருக்கும். அதுலயும் குறிப்பா நம்ம சமகால மாவீரன் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோட அந்த இறுதி போர்ல கொல்லப்பட்டார். ஆனா இன்னைக்கு அவர் இன்னும் உயிரோட இருக்கார். அவர் திரும்பவும் வரப்போறார். அவருடைய பொண்ணு துவாரகா அவங்களும் இன்னும் உயிரோட இருக்காங்க. இப்படி பல பொய்யான செய்திகளை பரப்பி மக்களை ஏமாத்தி இருக்கவே முடியாது. இந்த மாதிரியான பொய்களால உண்மையான தமிழ் தேசிய தலைவரான பிரபாகரன் அவருடைய குடும்பம் உயிரோட இருக்குன்னு சொல்றது மூலியமா தமிழின மக்களுக்கு செஞ்ச தியாகத்தையே கொச்சப்படுத்துறதுக்கு சமம். அவர் ஒண்ணு இப்ப இருக்கிற அரசியல் தலைவர்கள் மாதிரி எல்லாம் கிடையாது. அவர் ஒரு உண்மையான தமிழின போராளி. அவர் நினைச்சிருந்தா தான் குடும்பத்தை ஈஸியா காப்பாத்திருக்க முடியும். அவர் அதை செய்யல. ஏன்னா அவர் ஒரு தன்னலமற்ற உண்மையான போராளின்றதுனால தான் யுத்த காலத்திலே தான் மொத்த குடும்பத்தோட கொல்லப்பட்டார். இதுதான் உண்மை. இதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல விரிவா பார்ப்போம். இப்ப திரும்பவும் இந்த திரைப்படத்துக்கு வருவோம். படத்தோட இறுதி காட்சியில மக்களை அழித்தொழிக்க வரும் போலீஸ் படையில ஒரு போலீஸ் மட்டும் எத்தனை பேர் சார் சுடுவீங்க? இந்த உணர்வு மிக்க வசனத்தை அந்த மக்களை அழித்தொழிக்கிறதுக்காக வந்த படையில இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் பேசுவாப்புல. ஆனா அப்பவே அவர் ரியலைஸ் பண்ணுவார், தானும் ஒரு போலீஸ், நாய் போல சொன்ன வேலையை செஞ்சு முடிக்கணும். ஏன் எதற்குன்னு எந்த கேள்வியும் கேட்கறதுக்கு ரூல்ஸே கிடையாது. இதுதான் கள நிலவரம். அதை புரிஞ்சுக்கிட்ட அந்த போலீஸ் தன்னுடைய துப்பாக்கியிலிருந்து வெளிவரும் ஒவ்வொரு தோட்டாக்களால் உயிரிழக்க போற ஒவ்வொருத்தரும் அப்பாவிகள் தான் தெரிஞ்சும் மேல் அதிகாரியின் உத்தரவின் பேரில் சுட ஆரம்பிப்பார்கள். இங்க எது வலிமையான ஆயுதம்? துப்பாக்கியா இல்ல கேமராவா? துப்பாக்கியால் உயிரை எடுக்க முடியும். ஆனா இழந்த உயிரையும் திரும்ப உயிரோட கொண்டு வந்து காட்டக்கூடியதுதான் சினிமா. எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு சினிமா ஒரு மனநல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னா அதுதான் உண்மையான சினிமா. எனக்கு யூதர்கள் அனுபவிச்ச வழி தெரியாது. ஆனா ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட்ன்ற ஒரு படம் பார்த்தா போதும். அதே மாதிரிதான் கருப்பின மக்கள் அனுபவிச்ச வழி எனக்கு தெரியாது. ஆனா 12 Years of Slaveன்ற ஒரு படம் பார்த்தா போதும். கலையையும் கலைஞனையும் எந்த காலகட்டத்திலையும் அழிக்கவே முடியாது. எத்தனை துப்பாக்கிகள் வந்தாலும் அவங்களை வீழ்த்தவே முடியாது. கடைசியா ஒண்ணு சொல்லணும்னா, இயற்கையோட வளங்களை சுரண்டி அதுல அவங்களுடைய அரசியல் கோட்டையை கட்ட ஆசைப்படும் அரசியல் கோமாளிகளையும் தொழிலதிபர் எனும் போர்வையில் பணவெறி பிடித்த பேய்களை பார்த்து இந்த ஜிகர்தண்டா XX எனும் படத்துக்குள்ள ரேதாஸ் எடுத்த படத்தின் வாயிலாக ஆலிஸ் சீசர் ஸ்கிரீனை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, கோமாரி ஏன்? இந்த கேள்வியை அமெரிக்க பூர்வ குடிகளான ரெட் இந்தியன்ஸ் ஐரோப்பியர்களை பார்த்து கேட்கிற கேள்வியாவும் நான் பாக்குறேன். ஆனா அப்பாவியான யூத மக்கள் நாசி படையை பார்த்து கேட்கிற கேள்வியாவும் நான் பாக்குறேன். ஆஸ்திரேலியா பூர்வ குடிகள் அந்த கவர்மெண்ட்டை பார்த்து கேட்கிற கேள்வியாவும் நான் பாக்குறேன். இப்ப சமீபத்துல பாலஸ்தீன் இஸ்ரேலை பார்த்து கேட்கிற கேள்வியாவும் நான் பாக்குறேன். அண்ட் நம் சொந்தங்களான தமிழீழ மக்கள் தமிழக அரசையும் இந்திய அரசையும் பார்த்து கேட்கிற கேள்வியாவும் நான் பாக்குறேன். அண்ட் கடைசியா இந்த உலகம் எங்கும் தோலுக்காகவும் தந்தத்துக்காகவும் இறைச்சிக்காகவும் மொத்த உலகத்தை விட்டே அழிக்கப்பட்ட அழிந்து கொண்டிருக்கும் 5 அறிவு கொண்ட உயிரினம் அனைத்தும் 6 அறிவு கொண்ட மனுஷனை பார்த்து கேட்கிற கேள்வியாவும் நான் பாக்குறேன். ஏன்னா இந்த உலகத்தை மனித இனம் மட்டும் சொந்தம் கொண்டாடவே முடியாது. இது இப்படியே நீடிச்சுனா ஒரு நாள் மனித இனமும் அழிக்கப்படும். Holy fuck. That's my best fucking shot ever. சரி மக்களே, இதே மாதிரி ஒரு நல்ல திரைப்படத்தோட உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.